என்ன செஞ்சேன், எனக்கு பல பிரச்சனைகள் வீட்டில். மகன் விட்டு வைஃப் அவங்க குவைட்டுக்கு வந்து அவங்க வீட்டோடு பாஞ்சு ஊருக்கு போகலாமா, அது பயங்கர பிரச்சனை. அவங்க பேசிக்கிற மாட்டாங்க, காய்ச்சிக்கிற மாட்டாங்க. மகன் பயங்கர குடி. வீட்டில் ஒரு சாமான் கிடையாது, எல்லாம் விற்றுட்டாரு. போலீஸ் கேஸ் அங்கே இங்கே பயங்கரம். அதெல்லாம் வேதனையாகி தான் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், நான் பாஸ்டருக்கு ஃபோட்டோ அனுப்பி, பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபிச்சிங்க. என் மகன் கருத்தர் கிருபையால் அவன் செய்யாத அநியாயமில் கஞ்சா குடு, பயங்கர குடி. ஜென்ஸுங்களோட சேர்ந்து அந்த அநியாயம். என் வீட்டில் ஒரு நாங்கள் சம்பாரித்து சேர்த்த பொருள் ஒன்றும் கிடையாது. வீடு ஃபோட்டோவை அனுப்பி, நாங்களும் ஃபோட்டோ அனுப்பி ஜெபிச்சிங்க. அந்த கிருபையில் அவன் இன்னைக்கு அவன் போயிட்டு வேலை செய்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ சாதாரணமாக எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிருச்சு. இப்போ அமைதியாக ஆள் நல்லா பொறுமையாக இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு அவன் உயிரோடு இருக்குது, கடவுளோட கிருபை. உங்களுக்கு கோடான நன்றிங்க பாஸ்டர். இன்னும் உங்கள் ஊழியங்கள் பெருகணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கணும். இன்னும் உலக மக்களுக்காக யூடியூப் மூலயமா உங்களை கடவுள் கொடுத்தது பெரிய ஒரு அற்புதம். எங்களுக்கு ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடு பிரயாணமாய் போக கடவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி பாளையம் இறங்கினார்கள்? விளக்கப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நடுவே ஆசரிப்பு கூடாரம், அதினின்று கிழக்கே ஏறக்குறைய 3 லட்சம் பேர் உடைய 3 கோத்திரங்கள், மேற்கே 3 கோத்திரங்கள், வடக்கே 3 கோத்திரங்கள், தெற்கே 3 கோத்திரங்கள். அவர்கள் பாளையம் இறங்கி இருப்பதை நீங்கள் உயரமான இடத்திலிருந்து பார்த்தால் ஒரு பெரிய சிலுவையை அங்கே காணலாம். அந்த 45 லட்சம் பேர் பாளையம் இறங்கி இருப்பது பார்ப்பதற்கு அந்த வனாந்திரத்தின் மாபெரும் சிலுவையாய்தான் தெரியும். பிரியமானவர்களே, அந்த கூட்டம் நகரும்போது ஒரு பெரிய சிலுவைதான் நகருவது போல தெரியுமா? பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் நிழல்தான் அவர்களின் எல்லா போர்களிலும் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. கானானின் கதவை திறந்தது. தேவன் சொல்லி இப்படி இவர்களை அமர வைத்த மோசேக்கும் கூட இந்த சிலுவையின் நிழல்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது என்பது தெரியாது. தேவன் சொல்லி இப்படி இவர்களை அமர வைத்த மோசேக்கும் கூட இந்த சிலுவையின் நிழல்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறது என்பது தெரியாது. இந்த சிலுவையில் தான் இரட்சகர் உலக மீட்பை கொண்டு வருவார் என்று தெரியாது. இவர்களுக்கு எதிராக கிரியை செய்து வந்த பிசாசிற்கும் இந்த சிலுவைதான் தன் தலையை நசுக்கப் போகிறது என்று தெரியாது. ஆனால் பரலோக பிதா மாத்திரம் அதன் இரகசியத்தை அறிவார். அவர் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்கள் அல்ல, சிலுவைதான் அவர் கண்களில் பட்டது. அவர்கள் மீறுதல்கள் தன் குமாரனுடைய மரணத்தால் மறைக்கப்பட்டதன் அடையாளமாய் அந்த சிலுவை காட்சியளித்தது. பகலில் மேகஸ்தம்பமும் அந்த சிலுவைக்காக இறங்கி வந்தது. இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அந்த சிலுவைக்காக இறங்கி வந்தது. மன்னா சிலுவைக்காக, கண்மலை தண்ணீர் சிலுவைக்காக, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சீரிழந்த இஸ்ரவேலருக்கு அல்ல, சீர் பொருந்த பண்ணும் சிலுவைக்காகவே கடந்து வந்தது. பிரியமானவர்களே, இன்று கூட அந்த சிலுவையின் நிழலிலே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. நமது ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் அதுவே காரணம். பிதா நம்மை பார்க்கும்போது நம் குறைகளை அல்ல, குமாரரின் சிலுவையையே நம்மேல் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று வெற்றி எடுப்பதற்கு காரணம் சிலுவையின் நிழல். சிலுவையின் நிழலிலே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நமது ஒவ்வொரு வெற்றிகளுக்கும் அதுவே காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே இந்த 2 நாட்களிலே
கர்த்தரை தியானித்து கொண்டு இருக்கிற, சிலுவையை தியானித்து கொண்டு இருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே அதை ஆழமாக உற்று நோக்குங்கள். அதை குறித்து இன்னும் ஆழமாக நீங்கள் தியானியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் காணப்படும் அத்தனை கட்டுகளும் அவிழ்ந்து போகும். உங்கள் பாவ சாப கட்டுகள், உங்கள் மேல் காணக்கூடிய எப்படிப்பட்ட சாபங்களும் பிரியமானவர்களே, இந்த சிலுவையை நீங்கள் தியானித்து அதில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே எப்படிப்பட்ட சாபங்களும் நீங்கி போகும். உங்கள் மேல் காணக்கூடிய நுகங்கள் நிச்சயமாகவே அது முறிந்து போகும். பிரியமானவர்களே, பாவத்தின் கூர் நிச்சயமாகவே முறிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் நிமித்தமாக வந்த உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற எல்லா சாபங்களையும் என் ஆண்டவர் நீக்கி போடுவார். இந்த சாபத்தின் மூலமாக வந்த உங்கள் பொருளாதார நெருக்கங்கள் நிச்சயமாகவே நீக்கப்பட்டு போகும். இந்த சாபத்தினாலே வந்த உங்கள் குடும்பத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் ஒழித்து போடும் இந்த சிலுவை. நிச்சயமாகவே இந்த சிலுவை அண்டை வாருங்கள் பிரியமானவர்களே. இந்த சிலுவையின் நிழலிலே நீங்கள் வந்து நிற்கிற பொழுது என் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். அவர் நிச்சயமாகவே இரவிலே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாரோ, அதுபோல இந்த சிலுவையின் நிழலில் வருகிற உங்களையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகும். உங்கள் தரித்திரம் மாறி போகும். உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா பிசாசுகளும் விலகி ஓடி போகும். அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் பிரியமானவர்களே. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை விசுவாசியுங்கள். அவர் செய்த கிரியைகளை விசுவாசியுங்கள். அவர் மீண்டும் உங்களுக்காக வருவார் என்பதை, கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்கள் மேலே வைத்து, பெரிய திட்டங்களை உங்கள் மேலே வைத்து, பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நிச்சயமாகவே இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செழிப்பும் உயர்வும் மேன்மையும் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, மனதுருக்கம் கொண்டவரே, ஹல்லேலூயா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே, எங்கள் மேல் நோக்கம் வைத்திருப்பவரே, உம்முடைய திட்டத்தை எங்கள் மேல் வைத்து நிறைவேற்றுகிறவரே, உம்முடைய கண்களை எங்கள் மேலே வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற எங்கள் உன்னதமான ஜெபமே அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவரே அப்பா, கூப்பிட்ட நேரத்தில் திரும்பி பார்த்து அப்பா எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிறவரே, ஹல்லேலூயா. பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் திரும்பி நின்று அவனை ஆசீர்வதித்தீர் அப்பா. அவன் கண்களை திறந்தீரே அப்பா. உம்முடைய மகத்துவம் உள்ள உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா அப்பா. நீர் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை அப்பா மனம் திருப்பும்படி வந்தேன் என்று சொன்னீரப்பா. ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, உதவிகளுக்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க சுவாமி. ஆமாராஜ், அவர்களை மீட்கும் பொருளாக இயேசப்பா இந்த உலக மனிதர்கள் யாரையெல்லாம் புறக்கணித்து வைத்திருந்தார்களோ, யாரையெல்லாம் அற்பமாய் நினைத்திருந்தார்களோ, எதையெல்லாம் தீட்டு என்று சொல்லி அப்பா மனிதர்களை வேதனைப்படுத்தினார்களோ, ஹல்லேலூயா இயேசுவே, கீழ் ஜாதி மேல் ஜாதி என்று சொல்லி வித்தியாசம் பார்த்தார்களோ, அவைகளை எல்லாவற்றையும் மாற்றும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீரப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினீர் அப்பா. அற்பமாய் நினைக்கப்படுவதை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இயேசுவே அப்பா. நீர் அழைத்த ஒவ்வொரு சீஷர்களும் இயேசுவே அவர்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டவர்கள் அப்பா, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், தோற்று போனவர்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு நீர் அவர்களை அப்பா எடுத்து நீர் பயன்படுத்தினீர். அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா யாரெல்லாம் உம்முடைய சிலுவை அண்டை வந்து நிற்கிறார்களோ அப்பா, உம்முடைய சிலுவையின் நிழலிலே வந்து நிற்கிறார்களோ, இந்த காலை வேளையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ வல்லமை அவர்களை நிரப்பட்டும் அப்பா. பிள்ளைகள் தேவைகள்
நிர்பந்திக்கப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சத்துருவின் சகல தந்திர மந்திரங்களும் மாந்திரிக கட்டுகள் ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடணும் அப்பா. ராஜா, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை அது நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்னீங்களேடாடி. இந்த நேரத்தில் அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் அப்பா. சத்துருக்கள் வைக்கப்பட்டு போகணும் சுவாமி. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, அவங்க மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த காலை வேளையிலே கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எஸ்டே ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெக்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று பக்தன் சொல்லுகிறான். ஆமா ராஜா, நீர் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாக என்னை தப்புவியும் அப்பா. எனக்கு நீர் பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் அப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஹல்லேலூயா. என் தேவனே, நீரே என் அரண், நீரே என் அரண். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு ஜெபியுங்கள். நிச்சயமாகவே என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உமது கையில் என் ஆவியை ஒப்புவித்தேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இயேசப்பா, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கையை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரப்பா. ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் பிள்ளைகள் மேல் காணக்கூடிய எந்த தோஷமும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் வானத்திலிருந்து அவர் நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் அவர் கவனிக்கிறார், அவர் காண்கிறார் என்று சொல்லுகிறது இயேசுவே. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளவர்கள். இயேசுவே, ஹல்லேலூயா. நீர் பஞ்சகாலத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த அவர்களை உயிரோடு காக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்குமா? நீதிமான் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. இந்த அதிகாலை வேளையில் அப்பா, ஹல்லேலூயா, என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதிசயத்தை காணட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசப்பா, பக்தன் சொல்லுவது போல எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறுங்கூட கருகி போயிற்று. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. இயேசப்பா, செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெக்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும். மகத்துவமுள்ள தெய்வமே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, உன்னதமானவரே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா தெய்வ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு
நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுகிறபடி ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலும் அற்புதத்தை செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. செத்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. மரித்த லாசருவை அப்பா உயிரோடு எழுப்பின என் தேவன் நீர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் இந்த நேரத்தில் உயிர் அடையணும், உயிர் மூச்சு உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் அத்தனையும் நீங்கி போகட்டும் அப்பா. ஒரு புதிய பலத்தால் நீர் இடை கட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகவில்லை. இந்த சிலுவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் வெக்கப்பட்டு போவதில்லை இயேசுவே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசுவே, நீர் விடுவிக்கிறவர் அப்பா. நீர் விடுவிக்கிறவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ நிச்சயமாகவே ஒரு நன்மையும் குறைபடாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மாறாத தெய்வமே இயேசுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசப்பா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். நறுங்குண்ட ஆவிகளை நீர் ரட்சிக்கிறீர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீர் அவர்களை விடுவிப்பீர் அப்பா. அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறீர். அவனுடைய எலும்புகளை எல்லாம் நீர் காப்பாற்றி அவைகள் ஒன்று முறிக்கப்படாதபடி நீர் பார்த்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கட்டவிழ்க்கிறீர். உமக்கு நன்றி. இந்த அதிகாலை வேளையிலும் இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், சரீரத்தை காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். தோற்றுப்போன நம்முடைய பிள்ளைகள் மீண்டும் ஜெயம் எடுக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் ஞானத்தின் ஆவியை ஊற்றுவீராக சுவாமி. உன்னதமானவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் சாட்சியை உண்டாக்குவீராக. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதும் விசுவாசத்தோடு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனத்தை நீக்கி போடுவார், என் உறுப்புகள் ஒன்றும் பழுதடைந்து போவது இல்லை, காரணம் என் ஜீவனுள்ள தேவன் எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், ஆகவே நான் பலன் அடைவேன் என்று யாரெல்லாம் இப்பொழுது விசுவாசத்தோடு இதை கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. பிசாசின் போராட்டத்தில் அலைக்கழிக்கப்பட்டு ஹல்லேலூயா சித்திரவதையை போல் அனுபவித்திருக்கிற சகோதரியே, நீ கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை சூழ்ந்திருக்கிற பிசாசுகளை இனி நீ தேடினாலும் கண்டடைய மாட்டாய். இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உங்கள் வீட்டில் இருக்கிற சத்துருக்கள், இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசுகள் எல்லாம் எப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் இருள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில் சத்துருக்கள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் வெளியேறட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் விக்கிரக ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா கோபத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே வேசித்தனம் பண்ணுகிற ஆவிகள் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் மதுபானத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு எல்லாம் வெளியேற கடவுது. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சத்துருக்கள் எல்லாம் விலகி போக கடவுது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. அப்பா, உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. எலும்புகள் இப்பொழுது இணையட்டும், நரம்புகள் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதய துடிப்பு சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயர்த்த முடியாத கரங்கள் இப்பொழுது உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பேச முடியாத வாய்கள் இப்பொழுது பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்க முடியாத காதுகள் இப்பொழுது கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பார்க்க முடியாத கண்களுக்குள்ள இப்பொழுதே பார்வை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவ சாப
பாவ கட்டுகளில் பிசாசானவன் வைத்திருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இந்த நேரத்தில் நீர் விடுதலையை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகணும். உம்முடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலும் அப்பா விழுந்து போகக்கூடாது. ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு புதிய ஜீவனும் புதிய பலத்தையும் புது நம்பிக்கையும் நீர் கொடுப்பீராக ராஜா. இந்த ஜபத்தில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை காணணும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்டு விசுவாசத்தோடு அமர்ந்து இருக்கிறார்களோ, அப்பா பிதாவே, இப்பொழுதே அவர்கள் மேல் உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா. எஸ் டாடி ராஜா, இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்துக்கு அப்பா ஹல்லேலூயா இயேசப்பா ஹல்லேலூயா உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் விசேஷித்த விதமாக நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. நிச்சயமாகவே அப்பா, இந்த ஊழியத்தின் பெருக்கத்தில் விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் இயேசப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா கொடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இயேசுவே, அவர்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் ஆயிரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நான் கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஊழியத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. அவர்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக சுவாமி. விடுதலை கொடுப்பீராகப்பா. அம்மாரா, இந்த ஊழியத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மறுரூபம் மாற்றங்கள் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஒவ்வொருவரும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா. இந்த நாள் அப்பா ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவையும் கொடுக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பா. இந்த நாள் சத்துருக்கள் விலகி போகும் நாளாக இருக்கணும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் ஜெயக்கொடி எடுக்கிற நாளாக இருக்கணும். உம்முடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கும் நாளாக இருக்கணும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நாளாக இது இருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பேராக ஆசீர்வதிக்கிறேன். பலப்படுத்தும் அப்பா. உம்முடைய இரத்தத்தை இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளிலே நான் தெளிக்கிறேன், உள்ளத்தில் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. மாறாத எங்கள் தெய்வமே, உங்கள் அன்பு மாறாததுப்பா. மாறாத உங்களுடைய அன்பினால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த அதிகாலை வேளையில் நீ கட்டி அணைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. நல்ல சொப்பனங்கள் தரிசனத்தின் மூலமாக பேசுங்க. சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உதவி செய்கிறவரே, தேற்றரவாளனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உடைய கிருபையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வழி நடத்தும், பாதுகாத்தலும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.